வணக்கம். ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி 17வது சீசனின் முதல் 8 போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை மட்டும் பெற்ற நிலையில் அடுத்து தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறது. முதல் 8ல் ஒரு வெற்றியை பெற்ற ஆர்சிபி அடுத்த 5 போட்டிகளிலும் ஆர்சிபி அபார வெற்றிகளை பெற்று அசத்தி வருகிறது. இதனால் நெட் ரன் ரேட்டும் அபாரமாக இருக்கிறது. ஆர்சிபி அணி கடைசியாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக களமிறங்கி 187 ரன்களை மட்டும் அடித்த நிலையில் டெல்லியை 140 ரன்களுக்கு சுருட்டி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று புள்ளி பட்டியலில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஆர்சிபி அணி கடைசி 5 போட்டிகளிலும் அபார வெற்றிகளை பெற்றதால் அந்த அணி 13 போட்டிகளில் 6 வெற்றிகளுடன் +0.387 நெட் ரன் ரேட்டுடன் 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஆர்சிபி அணி இப்படி திடீர் என்று அசுர பார்முக்கு திரும்பி இருப்பது சிஎஸ்கேக்கு தான் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஆம், இரு அணிகளும் சந்திக்கும் கடைசி போட்டி தான் பிளே ஆஃப் சுற்றி 4வது இடத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் 13 போட்டிகளில் 7 வெற்றிகளுடன் +0.528 நெட் ரன் ரேட்டுடன் இருக்கிறது. கடைசி போட்டியில் ஆர்சிபியிடம் தோற்றால் இரு அணிகளும் 14 புள்ளிகளுடன் இருக்கும். இரு அணிகளின் நெட் ரன் ரேட்டும் +0.528 அதாவது சிஎஸ்கே உடையது, +0.387 அதாவது ஆர்சிபி அணிக்குள்ளது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பது சிஎஸ்கேக்கு பிரச்சனையாக இருக்கிறது. சிஎஸ்கேக்கு எதிரான கடைசி போட்டியில் ஆர்சிபி அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றாலோ அல்லது 18.1 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றியை பெற்றாலோ சிஎஸ்கேவை 5வது இடத்தில் தள்ளி ஆர்சிபி அணி 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். சிஎஸ்கே ஆர்சிபி இடையிலான ஆட்டம் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் மே 18ஆம் தேதி நடைபெறும். இப்போட்டி நடைபெற இன்னமும் 5 நாட்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.